எல்லாம் வல்ல ஆதி சக்தியாக அமர்ந்திருக்கக்கூடிய அன்னை திருவிளக்கின் ஒளியிலே எழுந்தருளியிருந்து நம்மையெல்லாம் பேணி பாதுகாத்து அருள்வாள் என்பது வரலாறு. அவ்வண்ணமாக இந்த திருவிளக்கின் ஒளியிலே அங்காள பரமேஸ்வரி அம்மையை நாம் எழுந்தருளச் செய்திருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து 4ஆம் ஆண்டு விழா பெருவிழாவில் இறைவன் கொடுத்த பொருளாதாரத்தை கொண்டு இறை அருளை கொண்டு நாட்டு பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய பால், தயிர், கோமயம், பசும் சாணம் என்று சொல்லக்கூடிய பஞ்சகவ்யங்களாலும் ஆணைந்து என்று கூறுவார்கள். புனித நீர் வழிபாடு தொடங்கியிருக்கின்றது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஏவி இப்பிறவி அறுத்து ஏற வாங்கி ஆங்கே கூவி அமருலக அனைத்தும் உருவி போக குறியில் அனுகுணத்தாண்டு கொண்டார் போலும் தாவி முதல் காவிரி நல் யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றான் மறைவுக்கரணி தென்னீர் கோவியுடைய குமரிவரு தீர்த்தம் சூழ்ந்த குடந்தை கீழ் கோட்டத்தியம் கூத்தனாரே. அற்புத கோலம் நீரி அருள்மறை சிறப்பின் மேலாம் திரும்பி கம்பளத்தில் நின்று பொற்பலம் நடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றிவோம். பொன்னம்பாலிக்கும் மேலையை பூமிசை என் அன்பு ஆளிக்கும் ஆறு கண்டு இன்புற இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே. நன்னீர் பெருங்கடல் பொன்னே போற்றி மகர வாகனம் மகிழ்ந்தாய் போற்றி சிந்து நதியின் சிறப்பே போற்றி துங்கா நதி நங்காய் போற்றி தன்பொருமை தாயே போற்றி போற்றிவோம் போற்றி போற்றிவோம். நடமாட முழுவதிர மழை என்று அஞ்சி சிலமந்தி அலமந்தி மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே. மோரி மோழங்கொலி நீரானான் கண்டாய் முழுதடல் போல் மேனி மோதல்வன் கண்டாய் ஏரி நீரைந்தனைய செல்வன் கண்டாய் இன்னடியார் கின்பம் வீழைப்பான் கண்டாய் ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் அண்ணாமலை உரையும் மன்னல் கண்டாய் மாரி மத களிரே போவான் கண்டாய் மறை காத்துரையும் மாநாடந்தானே. ஓம் புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமயங்கி அறிவு ஐந்திட்டு ஐமேலுந்தே அலமந்த போதாக அஞ்சேல் அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரம் கோவில் வளவந்த மடவார்கள் நடமாடு முழுவதிர மழை என்று அஞ்சி சிலமந்தி மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே.